சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் சாம் கரனை கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே. எஸ் கைஸ், இட்ஸ் 100% இல்லை 200,000% கன்ஃபார்ம் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே. பட் தளபதி ப்ளஸ் சுட்டி குழந்தை டு ஆர்ஆர். எஸ் கைஸ், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் காட்டிட்டு இருக்கு. சுட்டி குழந்தை ப்ளஸ் தளபதி இஸ் மூவிங் டு ஆர்ஆர் அண்ட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே. இது 48 ஹவர்ஸில் உங்களுக்கு தெரியாதா போகுது அப்படின்னு சொல்லி கிரிப்பர்ஸே சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ கூட சில பேர் ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே கொடுக்க இறங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்க. கொடுக்க இறங்கிட்டாங்க இல்லை, கொடுத்துட்டாங்க கைஸ். என்ன நடக்குது, ஜட்டுவோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கோ, ஜட்டு என்ன சொல்லியிருக்காரு இதை பற்றி. அண்ட் நம்மளுடைய நியூ சூப்பர் கிங் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே வெல்கம் டு அன்புடன். இதை பற்றி இந்த விட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தாலும் நமக்கு வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சஞ்சு ஃபுல் கொண்டாட்டம் தான் போல இருக்குது. நான் ரிட்டையர் ஆனால் எல்லோ ஜெர்சியில் தான் ரிட்டையர் ஆவேன். ஏன்னா ட்ரேட் பண்ணால் சிஎஸ்கேக்கு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுங்கள் ராஜஸ்தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட சஞ்சுவுக்கு அவரோட பர்த்டே அன்றைக்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். எஸ் கை, சஞ்சு டு சிஎஸ்கே அவரோட பர்த்டே நாளைக்கே கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஹாப்பி பர்த்டே டு அவர் நியூ சூப்பர் கிங் சஞ்சு சாம்சன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஜட்டுவோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கோம் கைஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. லைக் தலை, ருத்து அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்ஸ் நம்முடைய கோச் எல்லாருமே போய் ஜட்டு கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த கான்வர்சேஷன் வச்சுருக்காங்க. லைக் நீ ராஜஸ்தானுக்கு போறியாப்பா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஒரு லாங் மீட்டிங் ஜட்டு கிட்ட போயிருக்குது கைஸ். பட் ஜட்டு சீக்கிரமே ஒத்துக்கிட்டாராமா. ஓகே நான் ராஜஸ்தானுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜட்டு ஹேஸ் பீன் மூவ்ட் ஆன். பட் இன்னும் எல்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இதை கேட்டால் மனசே உடஞ்சி போயிடும். ஜட்டு போயிருக்கிறது சிஎஸ்கேட நல்லதுக்கு தான். சிஎஸ்கேட ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி இது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே விட்டு ஜட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை கைஸ், என்னென்ன கேட்க வைக்க போகிறாங்க இவனுங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கைஸ். பட் 2012 ஜட்டு சிஎஸ்கேக்காக தூண் மாதிரி நின்றுருக்கிற கைஸ். ஒரு மேட்சுமே அவருடைய உயிரை கொடுத்து ப்ளே பண்ணி அந்த பாயிண்டில் ஒரு ஃபீல்டிங் பண்ணுவார் பாருங்க கைஸ். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ 2023 இம்பாசிபிள் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்தா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணி கொடுத்த ஜட்டுக்கு போய் நீ போறியாப்பா ராஜஸ்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்கா கைஸ் அவருடைய ரியாக்ஷன். இருக்கட்டும் கைஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். நீ என்னடா சொல்லிட்டு இருக்க, 10 ரன்னா தான் போக பாரு, உனக்கு கரெக்டாக தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கைஸ், ஆக்சுவலாக அது ஒரு நெகோசியேஷன் இருந்துச்சு. லைக் 10 ரன்னா ப்ளஸ் ஜட்டுவை கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஜட்டு ப்ளஸ் சாமை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் 10 ரன்னா ப்ளஸ் சாமை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நினச்சி நம்ம கொஞ்சம் கொண்டாட்டில் இருந்த போதே கிரிப்பர்ஸ் அண்ட் ESPN அவங்க இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இது நம்மளுக்கு எப்படி ஹைப் கிரியேட் பண்ண வச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பத்திரனோடைய மேனேஜர் போட்ட இந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும் அண்ட் பத்திரனோடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. பட் நத்திங் கைஸ், பத்திரனா போக போகிறது இல்லை, ஜட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு. எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், நேற்றுக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா கிரிப்பர்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி சொல்லிட்டாங்க. எஸ், ராஜஸ்தான் பிரேவிஸை கொடுங்க, அவரை கொடுங்க, இவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தாங்க. பட் சிஎஸ்கே எவனையும் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா ஜட்டு ப்ளஸ் எங்களோட சுட்டி குழந்தை இது கொடுக்குறதே பெரிய விஷயம், உங்களுக்கு கொடுக்குற வேணும் எடுத்துக்குவாங்க, இல்லை ட்ரேட் ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணி போட்டுடல அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே நின்றுட்டாங்க. பட் அப்போ தான் கண்டிப்பாக இங்கே விட்டால் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இல்லை எதுக்கு சிஎஸ்கே நீங்கள் இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. பிகாஸ் ஆப்ஷனில் சஞ்சு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறது கேட்குது. ஆக்சுவலாகவே சிஎஸ்கே இதே பிளானில் இருந்தாங்க. பட் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சாமா. லைக் டெல்லி கூட இவனுங்க ட்ரேடாக முடிச்சுக்குவாங்க ராஜஸ்தான். ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை விட்டால் கண்டிப்பாக சஞ்சு கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே போனால் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஒரு ஸ்டார் பிளேயர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே தான் போயிருக்காங்க கைஸ். அண்ட் சிஎஸ்கே நம்மளுடைய ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் யாரும் சிஎஸ்கே ஹேட் பண்ண போகாதீங்க, திட்டணும் கோவரோ, பட் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நம்மளுடைய ஃப்யூச்சரை பார்த்து தான் சிஎஸ்கே இதை எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. லெட்ஸ் அக்செப்ட் இட் கைஸ். எஸ், இப்போ கிரிப்பர்ஸோடைய விஷயத்துக்கு வரலாம். ஸோ இந்த ட்ரேட் ஆஃபருக்கு எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. ஜட்டு ப்ளஸ் சாம் கரன் ஆஃபருக்கு ராஜஸ்தான் எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிரிப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் சஞ்சு ஆப்வியஸ்லி சிஎஸ்கே எக்ஸப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் எப்போ வர அப்படின்னு சொல்லி இதுவுமே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க கைஸ். நம்மளோட மனசு உடஞ்சி போக போகுது அடுத்த 48 ஹவர்ஸில். எஸ் கைஸ், அடுத்த 48 ஹவர்ஸில் கண்டிப்பாக ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராதான் போகுது அப்படின்னு சொல்லி கிரிப்பர்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா வர போகுது கைஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இந்த ட்ரேட் யாருக்கு ப்ராஃபிட்டபிள், சிஎஸ்கே முட்டாள்தனமாக ஜட்டு ப்ளஸ் சாம் 2 பிளேயரை கொடுத்து மாட்டிக்க போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கைஸ், இது ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ராஜஸ்தானுக்கும் ட்ரேட் நல்லா தான் தெரியுது. சஞ்சு டு சிஎஸ்கேக்கும் நல்லா தான் தெரியுது.
பட் சிஎஸ்கேக்கு இது மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது கைஸ். பிகாஸ் நம்மளோட பேட்டிங் ஆர்டர் பாருங்க கைஸ். ஆயுஷ், சஞ்சு, உர்வில், ருத்து, பிரேவிஸ், தூபே இந்த மாதிரி ஃபயர் பவர் பேட்டிங் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு இது அட்வான்டேஜ். எஸ், ஜட்டு மாதிரி ஒரு பிளேயர் போகிறாரு, எமோஷனலாக நம்மளால் தாங்கிக்க முடியல கைஸ். இதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு இன்னொரு பெரிய ஷாக்கை கொடுக்க போகிறேன். இதை கேட்டு எவ்வளோ பேரோட மனசு உடைஞ்சு போக போகுது அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. பிகாஸ் ஜட்டு ட்ரேட் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் தலையுமே மிட் சீசன்லேயே ரிட்டையர் ஆகிறதுன சான்ஸும் இருக்குது. ஆர்எல்ஸ் எல்லா மேட்சஸுமே தலை ப்ளே பண்ணாமல் போகிறதுன சான்சஸும் அதிகமாக இருக்குது. பிகாஸ் சஞ்சு வரார் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது சிஎஸ்கேக்கு. ஸோ ஆப்வியஸாக தலை அவரால் விளையாட முடியல அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்குவார். அண்ட் சிஎஸ்கேக்கு அவர் இருக்கிறது ஒரு பரடனை தெரியுது அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோனி வில் மூவ் ஆன், கண்டிப்பாக இருக்க மாட்டார் டீமில் அப்படின்னு சொல்லி இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. இல்லை கைஸ், எதுவுமே கேட்கவே முடிய மாட்டேங்குது. ஜட்டுவும் போயிட்டார், இப்போ தலைவும் போக போகிற அப்படின்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன தான் பண்ணும்? ஐபிஎல் 2026 நம்ம எந்த கண்ணில் பார்க்க போகிற கைஸ்? யாருமே இல்லாத சிஎஸ்கே, சின்ன தளபதி இவங்க எல்லாருமே நம்மளுடைய லெஜெண்ட்ஸ். ஸோ இவங்களுடைய எரா பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல ஒரு முடிவுக்கு வர ஸ்டேஜ் வந்துடுச்சு கைஸ். ஸோ இன்னும் சில பேர் கண்டிப்பாக இங்கேருந்தாச்சும் 1% சான்ஸாக இருக்கா ரவீந்திர ஜடேஜா நம்ம டீம்லேயே இருந்துடுறதுக்கு? இல்லை இது ஜஸ்ட் ட்ரேட் ரூமர் தான் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இப்போது கூட நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரேட் ரூமர் கிடையாது கைஸ். பிகாஸ் கிரிப்பர்ஸ், ESPN கிரிக்கெட் ஃபார் இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் டன் தான் கைஸ். பட் இங்கேருந்து 1% சான்ஸ் இருக்குது அப்படின்னா 0.001% சான்ஸ் இருக்குது கைஸ் சிஎஸ்கே இந்த ட்ரேடில் திருப்பி வாங்கிறதுக்கு. பட் சிஎஸ்கே ப்ராபபலாக இதை பண்ண மாதிரி தெரியல. சிஎஸ்கே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணும் இந்த ட்ரேடை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியலாக நம்மளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வித்தின் த 48 hours வந்துடும். மோஸ்ட்லி நாளைக்கு தான் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ இட்ஸ் ஹார்ட் டு எக்ஸெப்ட் த கைஸ். பிகாஸ் நம்ம டீமோடைய தளபதி போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல. பட் சிஎஸ்கே இதை நம்ம நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வெயிட் கைஸ், ஐபிஎல் 2026 சிஎஸ்கே தான் சீல் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அவங்களோட டீமை பாருங்கள் கைஸ் நீங்கள் கொஞ்சம். என்ன இருந்தாலும் தளபதி போனதாக கைஸ். இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. லெட்ஸ் ஹோப் லைக் 2028 தளபதி நம்ம டீமுடைய ஒரு கோச்சிங் மெம்பராக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆல் இஸ் வெல் ஜட்டு. நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கான சப்போர்ட் நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். சிஎஸ்கே கூட ஃபார் எவர் ஸ்டாண்ட் பண்ண தான் போகிறோம் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ் இதை பற்றி அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருப்போம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.